இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாள் ஒரு விசேஷித்த ஒரு நாள். இந்த நாள் கர்த்தருடைய பார்வையில விசேஷித்த ஒரு நாள். அப்படி என்ன நாள்? சின்ன குழந்தைகளை நேசிக்கிற ஒரு நாள். அப்படி என்ன அப்படி சொல்லி பார்க்கும் பொழுது, குழந்தைய தின நல்வாழ்த்துக்கள். முதலாவது என் இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். அதே போல இது இன்னொரு முக்கியமான ஒரு தலைவருடைய பிறந்த நாள். யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஐயா நேருடைய பிறந்த நாள். இந்த நாளில் அவர் மிகவும் சிறு பிள்ளைகளை நேசிக்கிறவராக இருக்கிறார். அதே போல அந்த சின்ன பிள்ளைங்களை பார்த்தாவே நேசிக்கிற ஒரு ஐயாவா இருந்தபடியினால் அவருடைய பிறப்பினாலே குழந்தைகள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதே மாதிரிதான் கர்த்தரும் பார்க்கும் பொழுது சிறு பிள்ளைகளை அதிகமா நேசிச்சிருக்கிறார். நிறைய இடத்துல பார்க்கலாம், சின்ன பிள்ளைங்களை தூக்கி வச்சுக்கிட்டு அவர் உபதேசம் பண்ணது, சிறு பிள்ளைகளை ஆசீர்வதித்தது, இப்படி நிறைய வேதாகமத்துல பார்க்க முடியுது. அதனால இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்களை மீண்டுமா தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் அவங்களுக்கு ஏற்ற சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்ற ஒரு வாக்கு தத்துவம் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, உபாகமம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள் இருக்கிறார், அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறார். சின்ன பிள்ளைங்க இதயத்தில் இருக்கிறாரு, பெரியவங்க மத்தியில் இருக்கிறாரு, எல்லாருக்குள்ள அவர் இருக்கிறதுனால அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன். சிறு பிள்ளைகளே, உங்களை பார்த்துதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. நீங்க பயந்து கொண்டிருக்கிறீங்களா? எதை குறித்தும் பயப்படாதீங்க. மற்றவங்களை காட்டிலும் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற வல்லமையான தேவன் பெரியவராக இருக்கிறார், அவர் பயங்கரமானவராக இருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவையோ அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த சந்தோஷமாய் சமாதானமாய் இருங்க. இந்த சின்ன குழந்தைகள் மத்தியில கர்த்தர் அவர் வெளிப்பட்டு ஒரு பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதனால உங்க மூலமா தான் வரப்போற தலைமுறைகள் எழுந்து நிற்கட்டும். இந்த நாள்ல நீங்க இன்னும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தையின்படியே அப்படி ஆசீர்வதிக்கட்டும். எங்களை கிருபையா நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நீங்க அவங்களுக்குள்ள தங்கி அவங்களை வாசம் பண்ணுகிற தேவனா இருக்கிறதுக்கு மாத்திரம் இல்லை, நீங்க வல்லமையும் பயங்கரமான தேவன் என்பதை அந்த சின்ன பிள்ளைங்களை எடுத்து பயன்படுத்துங்க. உலகத்தை கலக்கிற அந்த சிறு பிள்ளைகளை எடுத்து நீங்க பயன்படுத்த போறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.